மிதமிஞ்சிய ஒரு கடனை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு அச்சமா இருக்குது. இன்னும் சொல்லப்போனா, தமிழ்நாடு திவாலாகக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்கல்ல. அது ஒரு அச்சுறுத்தலா? இல்ல நிதர்சனம் அதுல கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஒரு நாடு வளர்ச்சி அடைகின்றதுன்னா, அதுக்கு தகுந்தாப்புல கடனும் வாங்கத்தான் வேணும். வளர்ச்சி என்று இருக்கும் பொழுது, அதுக்கு தகுந்தாப்புல எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும்? இப்ப தமிழ்நாட எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்தியாவே எடுத்துட்டீங்கனாலும், உங்களுக்கு அ கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கத்தான் செய்யும். இப்போ உதாரணமாக சீனா இருக்கு, ஜப்பான் இருக்கு. அவங்களுடைய ஜிடிபியை விட அதிகமான அளவிற்கு கடன் வாங்கியிருக்காங்க. அதனால அந்த கண்ட்ரிலாம் திவாலா போயிட்டு தான் என்ன? ம். அப்படிலாம் இல்லையே. ம். யுஎஸ்ஏ, டேக் த கேஸ் யுஎஸ்ஏ. அவங்களுடைய ஜிடிபியை விட அவங்களுடைய கடன் என்பது அதிகமாக இருக்கின்றது. 130, 140% ஆஃப் ஜிடிபி இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். வளர்ச்சி என்று வரும்பொழுது எங்கே அந்த பணம் என்ன ஆக போகிறது? எதுக்காக தேவை? உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கெல்லாம் பண்ணணும். நிறைய ரோடு போடணும். நிறையா புதுசாக கல்லூரிகள் கட்டணும். பாலங்கள் போடணும். இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு இருக்கிற பணத்தை வச்சுன்னு சொன்ன அது ஒரு சிக்கனமான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக குரோத்தை தராது. டெவலப்மெண்ட் இருக்காது. குரோத் தரவே தராது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து விட்டது அப்படிங்கிறத உடனே பேசுறது என்னென்னா திவாலா. இதெல்லாம் ஐ திங்க் அவங்களுக்குலாம் பொருளாதாரம் பற்றி சரியாக புரிதல் இல்லைங்கிறது தான் நான் நம்புகின்றேன்.